நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் ஜும்மாவுடைய 5வது ஆயத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. صدق الله العظيم. நேரடியாக இந்த ஆயத்தை நாங்கள் இப்படி மொழிபெயர்க்கலாம். மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத் சுமத்தப்பட்டவர்கள். தௌராத் என்ற வேதம் சுமத்தப்பட்ட, ஹம்மலன சுமத்தினான், ஹமலன சுமந்தான், ஹம்மலன சுமத்தினான். இப்போ ஹும்மிலுன்னா பெசிவ் வாய்ஸில் வந்திருக்கிறது, செயற்பாட்டு வினையில். தௌராத் வேதம் சுமத்தப்பட்டவர்கள், சும்ம பிறகு, லெம் யஹ்மிலூஹா சுமத்தப்பட்ட பிறகும் அதனை சரியாக சுமக்காமல் இருந்தார்கள். ஹமல யஹ்மிலு, அவர்களுக்கு அது ஒப்படைக்கப்பட்டது, ஆனால் அதனை அவர்கள் புரியவில்லை, விளங்கவில்லை, சுமக்கவில்லை. அப்படியானவர்களுக்கு மெசல், உதாரணம் என்னவென்றால் என்று ஒரு உதாரணம் உண்டே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கமஸலில் ஹிமார், கழுதைக்கு உதாரணம். ஹிமார்னா கழுதை. கழுதை என்ன செய்யும் என்றால் யஹ்மிலு அஸ்வார், சிஃப்ருன் அஸ்வார் என்றால் புத்தகம். புத்தகத்துக்கு தான் சிஃப்ருன் அஸ்வார்னு சொல்கிறது. இந்த கிதாபுன் குத்துபன் வந்து சிஃப்ருன் அஸ்வார், புத்தகங்களை அல்லது ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகளுக்குத்தான் இவர்கள் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மிகவும் ஒரு மோசமான உதாரணம் ஒன்றை சூரா ஜும்மாவிலே 5வது வசனத்திலே தௌராத் சுமந்த சமூகத்துக்கு சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு பெஸ, அவனே சொல்லுகிறான் எவ்வளவோ மோசமானது. பெஸன்னா எவ்வளவோ மோசமானது. மஸலுல் கௌம் அல்லதீன கذبوا பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பொய்ப்படுத்துகின்ற அந்த சமூகத்துக்கு சொன்ன உதாரணம் எவ்வளவோ மோசமானது. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கذبன பொய்ப்படுத்தினான். கௌமன் சொன்னால் சமூகம். அல்லதீன கذبوا பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பொய் என்று சொல்லுகின்ற அல்லது பொய்ப்படுத்துகின்ற அந்த சமூகத்துக்கு சொன்ன மசல்னா உதாரணம் எவ்வளவோ மோசமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கின்ற சமூகத்துக்கு வழிகாட்ட மாட்டான். ஹதா யஹ்தினா வழிகாட்டினா வழிகாட்ட மாட்டான் என்று 5வது ஆயத் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஆயத் 5வது இடம்பெற்றுகின்ற ஆயத்தை நாங்கள் முன்னால் இருக்கின்ற ஆயத்துக்களோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த தொடர்பை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் சொல்லி இந்த தூதை அல்லாஹு தஆலா அனுப்பினான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்று சொல்லிவிட்டு ஏன் அனுப்பினான் என்றும் அந்த ஆயத்திலே சொன்னான். யத்லு அலைஹிம், ஓதி காண்பிக்க, குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும், குர்ஆனை படிப்பிக்க வேண்டும், ஞானத்தை போதிக்க வேண்டும், ஆட்களை உருவாக்க வேண்டும் என்று அனுப்பினான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த தூது அரபு சமூகம், ஏனைய சமூகம் என்று உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் பொதுவான தூது என்று சொல்லிவிட்டு, ஏன்னா ஒரு சமூகத்துக்கு தூது கிடைக்கிறது என்றால், ஒரு நபி ஒன்று வாரண்டு இருந்தால் அதுதான் தாலிக்க ஃபதுலுல்லாஹ், அது ஆகப்பெரிய அருள். அதுதான் ஒரு வஹி நிஅமத்துல் வஹி, நிஅமத்துர் ரிசாலா, நிஅமத்துன் நுபுவா. நுபுவத் என்பது, வஹி என்பது, ஒரு தூதர் என்பது ஒரு சமூகத்துக்கு கிடைக்குமா இருந்தால் அதுதான் உலகத்தில் கிடைக்கின்ற மிக பெரும் அருள். குர்ஆன் தான் ஆகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் தஆலா 4வது வசனத்தை சொல்லிவிட்டு திடீரென்று அந்த தௌராத்தை நோக்கி போகிறான். ஏற்கனவே சொன்னது குர்ஆனை பற்றி, 2வது 3வது 4வது வசனத்தில் சொல்லப்பட்டது குர்ஆன் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது வசனத்திலே வரலாற்றோடு தொடர்படுத்துகிறார். தௌராத்துன்னு வந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல பனு இஸ்ராயில். அந்த பனு இஸ்ராயில் என்று சொல்லாமல், இஸ்ராயில் என்ற அந்த யூத சமூகம் என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா ஓரளவு அந்த சமூகத்தை மறைத்து அந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்ட மெசேஜை சொல்லி, அதாவது மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத் சுமத்தப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான் ஒழிய நேரடியாக யூதர்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ அல்ல பனு இஸ்ராயில்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் அதுதான் நாடப்பட்டுச்சு. அந்த மனிதர்களை டார்கெட் பண்ண என்று சொல்லாமல் அந்த வேதம் உண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே வரலாறு நெடுகிலும் தூதுகள் வழங்கப்பட்டு வந்தன, நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தொடரில் தான் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன என்ற அந்த பிரயோகத்துக்கூடாக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான்.
அந்த தொடரிலே அதுக்கு முன்பதாக தௌராத் என்ற ஒரு வேதம் வந்திருக்கிறது. அந்த வேதம் ஒரு சாராருக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் என்பது ஒரு பொறுப்பான விஷயம். ஹம்மலண்ட சுமத்தினான், பொறுப்பு சுமத்தினான், எஸ்ஸைன் பண்ணுறேன். இந்த பிரயோகத்தை நாங்கள் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹம்மலண்ட சுமத்தினான், ஹும்மிலு தௌராத்து சுமத்தப்படுகிறது. எனவே அது குர்ஆன் எம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மனித சமூகத்தின் மீது குர்ஆன் என்பது ஒரு பொறுப்பான தூதாகத்தான் வந்திருக்கிறதே ஒழிய குர்ஆன் வெறும் பாக்கியம் அருளாக மட்டுமல்ல, ஒரு நியமா மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் அமானாவும் தான். ஆரம்பத்தில் நியமத்துன்னு சொல்லிச்சு, இதாலுக்கு ஃபதுலுல்லா, அது ஒரு மிகப்பெரும் அருளன்று சொல்லப்பட்டுச்சு. இங்கே அல்லாஹ் தஆலா 5வது வசனத்தில் அது ஒரு அமானான்னு சொல்லி காட்டுறோம். அமானான பொறுப்பு, அவ்வளோ பேட்டையும் பொறுப்பு. அது ஒரு சமூகத்தின் மீது சுமத்தப்படும். வெறுமனே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டுமல்ல அது சுமத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி மட்டுமல்ல, குர்ஆனிய பணி. குர்ஆனை ஓதுவது, ஓதி காண்பிப்பது, அதை படிப்பது, நடைமுறைப்படுத்துவது, குர்ஆன் அடிப்படையில் மனிதர்களை உருவாக்குவது என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. அது அந்தந்த சமூகங்களை சாரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று இந்த வசனத்தை அமைத்திருக்கிறார். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சுமத்தப்பட்டவர்கள் சொன்னால் அந்த சமூகம் அனைவரும் அந்த காலத்திலிருந்து அவ்வளோ பேருக்கும் அது சுமத்தப்பட்டுச்சு, பொறுப்பு சுமத்தப்பட்டுச்சு. எனவே தௌராத்து கிடைத்தாம் என்பது ஒரு பாக்கியம், அது பேரருள் என்று சொல்லி அது பெருமைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அது பொறுப்பான விஷயம். ஆனால் சும்மலம் யஹ்மிலுஹா, ஆனால் அதனை சுமக்கவில்லை. ஹமல யஹ்மிலுக்கு 2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அந்த சமூகம் தௌராத் சுமத்தப்பட்ட சமூகம், முதலாவது ஹமலைக்கு முதலாவது கருத்து அவர்கள் விளங்கவில்லை. லம் யஹ்மிலுஹா, முதலாவது தௌராத்தை அவர்கள் விளங்கவில்லை. ஆனால் தான் சொல்கிறது, பின்னால் தொடர்ந்து சொல்கிறது, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. அதாவது கழுதைக்கு தெரியாது, கழுதையுடைய மேலே சுமத்தப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் என்னத்தை சுமந்திருக்கிறது கழுதைக்கு விளங்காது, அது சுமந்து கொண்டு செல்லும். புத்தகம் சுமந்த கழுதைகள் போன்று என்று சொல்வது காரணம் என்னென்றால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது என்ன சொன்னது என்று விளங்காது. எனவே ஹமல யஹ்மிலு என்றால் புரியவில்லை. சும்ம லம் யஹ்மிலுஹா, தௌராத்தை அவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் வாசிக்கவில்லை, அவர்கள் படிக்கவில்லை, விளங்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஒரு பரக்கத்தாக மட்டும் பார்த்தார்கள். எங்களுக்கு தௌராத் வந்திருக்குன்னு சொல்லி இருந்தார்கள் கடைசி வரைக்கும். எமக்கு நபி வந்திருக்கிறார்கள், நாங்கள் பனு இஸ்ராயீலை சேர்ந்தவர்கள், நாங்கள் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், நாங்கள் இந்த ஃபெமிலியை சார்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஷாபுல்லாஹ் முக்தார்னு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா தெரிவு செய்யப்பட்டவர்கள்னு சொன்னார்கள். நாங்கள் நரகம் செல்லவே மாட்டோம், சென்றாலும் கூட ஒரு சில நாட்கள் மாத்திரமே அங்கே இருப்போம், நாங்கள் சுவர்க்கத்துக்குன்னே வந்தவர்கள், இப்படி பெருமை பேசி இருந்தார்கள். அந்த சமூகம் தௌராத்தை கடைசி வரைக்கும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, புரட்டி பார்க்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை. அதை முதலாவது விளங்கல்ல. இன்னொரு கருத்து சும்ம லம் யஹ்மிலுஹா என்பது அதனை விளங்கினவர்களும் நடைமுறைப்படுத்தவும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை, அப்ளை பண்ணவும் இல்லை. எனவே விளங்காத, நடைமுறைப்படுத்தாத ஒரு சமூகமாக தௌராத்திய சமூகம் இருந்திருக்கிறது. இந்த நிலைமை முஸ்லிம் சமூகத்துக்கு வரக்கூடாது, குர்ஆனிய சமூகத்துக்கு வரக்கூடாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் அந்த நிலையை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தொடர்ந்தும் முன்னால் குர்ஆனையும் பின்னால் தௌராத்தையும் சம்பந்தப்படுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இது தௌராத் சுமந்தவர்கள் அல்லாஹ் தஆலா கழுதைக்கு ஒப்பிட்டு விளங்கப்படுத்தி விமர்சிக்கிறான் என்பது வல்ல முக்கியம். இங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான்டா, எந்த தூதாக இருந்தாலும் அந்த தூது சுமத்தப்பட்டிருக்கிறது, அது பொறுப்பு வாய்ந்த தூது. அதே குர்ஆன் என்பது எம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற மிக பொறுப்பான அமானிதம். அந்த அமானிதத்தை இதுக்கு முன்னர் தூதுகளை புறக்கணித்தது போன்று நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. எனவே ஏன் இஸ்ராயல் சமூகத்திடமிருந்து, பனு இஸ்ராயல் சமூகத்திலிருந்து தூது பறிக்கப்பட்டு அரபு சமூகத்துக்கு வழங்கப்பட்டதென்றால், அல்லது தலைமைத்துவ லீடர்ஷிப் பறிக்கப்பட்டு அரபு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு வழங்கப்பட்டதற்கு பிரதானமான காரணம், சூரத்து ஜுமுஆ சொல்கின்ற பிரதானமான மெசேஜ் என்னென்றால், அந்த சமூகம் அந்த தூதை புரிந்து கொள்ளவில்லை, அந்த மெசேஜை விளங்கவில்லை. அது தவிர அனைத்தையும் செய்தார்கள், சம்பிரதாயங்களை மட்டும் செய்து வந்தார்களே ஒழிய அந்த தூது என்ன சொல்லுகிறது என்று அவர்கள் புரியாமல் வாழ்க்கையை ஓட்டினார்கள், கடத்தி கொண்டே இருந்தார்கள். அதாவது ரூஹ் இருக்கவில்லை. ரூஹ் இன்னும் கூட நாங்கள் பார்க்குறோம்,
குர்ஆனை பொறுத்தவரை ஒரு சம்பிரதாயமாக பார்க்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்துக்களை உள்வாங்குவதிலே தயக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு நேரம் இல்லாமல் இருக்கிறது, அதனை கற்றுக்கொள்வதிலே ஒரு வகையான பொடுபோக்கு இருக்கிறது. சிலபோது குர்ஆனை விளங்க முடியாத மிகப்பிழையான பார்வைகள் மிகைத்திருக்கின்றன. அதுக்கு மத்தியிலே குர்ஆனிய எழுச்சியும் ஒரு பக்கம் இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு படிப்பிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கலந்துரையாடல் உட்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிலையம் அல்ஹம்துலில்லாஹ் சமகால உலகத்திலே பார்க்கிறோம். அதுக்கான செஷன்ஸ்கள் எல்லாம் வித்தியாசமான வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எப்படியோ இந்த மெசேஜ் அது முதலாவது சுமக்கிறது என்று சொன்னால் அது முதலாவது புரியப்பட வேண்டும், விளங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மோசமான மிருகத்துக்கு ஒப்பிட்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். அது இவ்வளோ ஒரு மோசமான நிலை. அப்போ யூத சமூகத்தை எவ்வளோ தூரம் அல்லாஹ் தஆலா இங்கே விமர்சிக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான், இவ்வளோ பெரிய நியமத்துல் வஹியை அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை புரியாமலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் எவ்வளோ பாரதூரமான குற்றம் என்பதுதான் இந்த ஆயத் சொல்கின்ற பிரதானமான செய்தி. இப்பொழுது பாருங்கள், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகளை போன்றுதான் இந்த தௌராத்தை சுமந்தும் அதனை விளங்காமல் நடைமுறைப்படுத்தாமல் இருந்த அந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவனே தொடர்ந்து சொல்கிறான், பேச இப்படி ஒரு மனித சமூகத்தை ஒரு கழுதைக்கு ஒப்பிட்டு சொல்கின்ற அந்த உதாரணம் எவ்வளோ மோசமானது. அந்த நிலைக்கு இவர்கள் வருவார்கள் என்றால் எவ்வளோ கவலைக்கிடமானது, எவ்வளோ மோசம். இப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுவார், பேச எவ்வளோ மோசமான இந்த நிலையை அடைகிறார்கள், எவ்வளோ மோசமானது. பேச மஸலு கௌம் அல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தில், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதனை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள், அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இல்லை, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இல்லை. சில போது அங்கே பயசாகவும் நடந்து கொண்டார்கள். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நேரத்தை கருத்து கொண்டு நாங்கள் சுருக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்குறோம், இந்த யூதர்களுடைய வரலாற்றிலே பல போது அவர்களுக்கு வசதி போன்று சார்பாக இருப்பது போன்று தென்பட்டால் உடனடியாக பின்பற்றிக் கொள்வார்கள். சில நேரங்கள் அந்த வகையுடைய வழிகாட்டுகள் தௌராத்துடைய வழிகாட்டல்களால் நேரடி பார்வையில் சில இழப்புகள் வருவது போன்றா புறக்கணித்து விடுவார். இப்படியான சுயநலமைகளாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலையிலே அந்த தௌராத்தை வணிகரின் காரணமாக எவ்வளவு மோசமானவர்களாக அவர்கள் மாறினார்கள். கழுதைக்கு நிகரான ஒரு சமூகமாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் மானசீக ரீதியாக தௌராத்தை ஏற்பதற்கு தயாரில்லை. அப்படியான சமூகத்தை பார்த்துத்தான் வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமஸ் ஸாலிமீன். அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற எந்த சமூகத்தையும் அல்லாஹு தஆலா வந்து வழிகாட்ட மாட்டான். ஒரு சமூகம் படிக்கிறதில்லாவிட்டால், விளங்க தயாராவிட்டால், திருந்த தயாரில்லை என்று இருந்தால் அந்த சமூகத்தை அல்லாஹ் பார்த்து திருத்துவார் என்று நடக்க ஒரு நாளும் நடக்காது. ஒரு பௌதீக ரீதியாக விஷயங்களுக்கு அப்பால் அற்புதமாக ஆச்சரியமாக மூஜிசாவாக இந்த கராமத்தாக மனித சமூகத்தை மாற்றும் என்று சொல்லி அப்படி ஒன்று குர்ஆனில் இல்லை. குர்ஆன் என்ன சொல்கிறேன்டா, கண்டிப்பாக அவரவர் முயற்சிக்க வேண்டும். எடுக்க வேண்டிய முயற்சிகள் நடந்தால் மட்டும்தான் அற்புதமாக மாற்றங்கள் வரும் என்று குர்ஆன் சொல்ல மாட்டார். என்னை தௌராத் சுமத்தப்பட்டிருக்குது, குர்ஆன் சுமத்தப்பட்டிருக்கிறது. சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அசைன்மெண்ட், ஒரு பொறுப்பு, அல் அமானா. அந்த அமானா மிகச்சரியாக விளங்கி நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதோ அல்லாஹு தஆலா அந்த விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை வழங்குவார். எனவே அல்லாஹு லா யஹ்தில் கௌமஸ் ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை வழிநடத்த மாட்டான் என்று சொன்னால் அந்த சமூகம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு அழகான செய்தியை இந்த ஆயத்தை நமக்கு சொல்கிறது. நாங்கள் மிகவும் சீரியஸாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமதானிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஸோ ஜும்ஆ அழகான ஒரு சூரா, நல்ல பல செய்திகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்குறோம். இந்த வஹியுடைய முக்கியத்துவத்தை, குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை தான் குர்ஆன் திருப்பி திருப்பி சொல்கிறது. அதுதான் அருளன்று அன்பென்று சொல்கிறது. அதனுடைய பணிகளை பற்றி சொல்கிறது. அது முழு மனித சமூகத்துக்கும் உரிய செய்தி என்று சொல்கிறது. ஒரு சமூகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதில்லை என்று சொல்கிறது. அதனை பின்பற்றுவதற்கூடாக காலாகாலம் கியாமத்தினால் வரும் வரைக்கும் வருகின்ற ஆண்களும் பெண்களும் விசாரணை இல்லாமல் சுவர்க்கத்துக்கு போகலாம் என்றும் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு பிழையான முன்மாதிரி ஒன்று தௌராத்தை சுமந்த சமூகம் விட்டு சென்றிருக்கிறது. அப்படியானவர்களை ஃபாலோ பண்ணிடுவானாம். அவர்கள் செஞ்சது போன்று குர்ஆனுக்கு நீங்களும் செஞ்சு விட வேண்டாம். செஞ்சீர்கள் என்றால் நீங்கள் சீரழிவீர்கள். சில போது முஸ்லிம் சமூகம் குர்ஆனை விட்டு தூரமாகியதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஒரு மோசமான நிலை அடைவதற்கு காரணமாக
மாறுவதற்கு கூட வழிவகுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த குர்ஆன் கூட சமூகம் கண்ணியம் பெறலாம், கௌரவம் பெறலாம், உலகத்திலும் அவருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, மறுமையிலும் நல்ல வாழ்க்கை இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனிய கருத்துக்களை சுமந்து வாழுவதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.